நானா ஒரு பேக்கெட் பிரிஞ்சிச்சு கிரவுண்ட் கேக்கு. ஸோ அதுதான் எடுத்து எப்படி பிரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கேன். எவ்வளோ ஸ்மெல்லு தெரியுமா இது? சான்ஸே இல்லைங்க. சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஸ்நாக் ஆக்சுவலாக எங்களுக்கு. இந்த மல்லாட்டா ஆடுவாங்க எண்ணெய்க்காக. அப்போ வந்து கூடவே போயிடுவோம் நாங்கள் அந்த செக்கு ஆடுற இடத்துக்கு. அப்போ அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு அந்த செக்கில் மேலே வந்து வரும் இந்த வேஸ்ட், அந்த இதுதான் புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. அதை கையால் எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். திட்டுவாங்க, அதில் கை மாட்டிக்கும், கை வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இருக்கு அந்த ஸ்மெல்லு. இப்போ வந்து யாரும் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை. ஏன்னா இப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு பல விதத்தில் கிடைக்குது. அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பெருசாக எதுவும் ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ இதெல்லாம் ஸ்நாக்ஸ் தான் சாப்பிட்ட காலம்லாம் உண்டு. ஸோ இது வந்து பிரிஞ்சிருக்கு. இது தனியாக எடுத்து வைக்க சொல்லலாம். எதுக்கு உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா, கிரவுண்ட் கேக் நம்ம மனிதர் மேலே எப்பயுமே அவைலபிளாக இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி யூஸ் பண்ணோம், அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வண்டு வந்துடும், எறும்பு வந்துடும். இது பிரிஞ்சிருக்கிறதால அந்த எறும்புலாம் உள்ள வர ஆரம்பிச்சிச்சு. அதை பார்த்துட்டு தான் நான் கவனிச்சேன் எப்படி எறும்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எப்படி அப்போ நம்ம இதை சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்னா, காற்று போகாத ஏதாவது ஒரு கண்டெய்னரில் வாங்கி போட்டு வச்சுக்கோங்க. இல்லை வாங்கிட்டு போன உடனே அப்படியே கொட்டி ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு அதுலேருந்து தண்ணி தனியாக வரும், பால் மாதிரி. அந்த தண்ணியை எடுத்து 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 தெளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் பிளான்ட்லாம் செம்மையாக வளரும். உங்களுக்கு டவுட் வரலாம், வெறும்னா இருக்கும்போதே இதில் வந்து எறும்பு வந்துருதுன்றீங்க. நாங்கள் தண்ணியில் கரைச்சி செடிக்கு ஊற்றும் போது அந்த தண்ணியை அப்சர்வ் பண்ணி பிளான்ட்டுக்கு அப்போ எறும்பு வந்துடாதான்னு உங்களுக்கு டவுட் வரலாம். அதுக்குமே வர வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கிரவுண்ட் கேக் ஒரு வாட்டி கொடுக்குறீங்கன்னா அடுத்த வாட்டி பஞ்சகவியம் கொடுங்க. அந்த மாதிரி டெஸ்ட் வர மாதிரி இருக்குன்னா நீம் ஆயில் மாற்றி கொடுங்க. ஸோ அப்படி மாற்றி மாற்றி நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் உங்கள் செடி வந்து எல்லா வித சத்தும் ஒரே நேரத்தில் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இந்த கிரவுண்ட் கேக்கை மறக்காம கொடுங்க. இதில் இருக்கிற நியூட்ரிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கே சொல்கிறாங்க இல்லையா, டாக்டர்ஸ் வந்து டெய்லி ஒரு பிடியாவது வேர்க்கடலை சாப்பிடுங்க அப்படின்னு, குழந்தைங்களோட உடம்பு எலும்பு வளர்ச்சிக்கலாம் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க பிளான்ஸுக்கும். பிளான்ஸோட க்ரோத்துக்கு வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய நியூட்ரிஷன்ஸ் நமக்கு இந்த வேர்க்கடலை புண்ணாக்கில் இருக்குது. கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ உண்மை அப்படிங்கிறத நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணும்போது தெரியும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.